மனம். பாராட்ட நினைப்பதும் மனம், பார்ப்புகழ நடப்பதும் மனம். போராடி தோற்பதும் மனம், வாதாடி ஜெயிப்பதும் மனம். வாழ்த்தி மகிழ்வதும் மனம். வஞ்சகம் செய்வதும் மனம். மனிதனை சுழற்றும் சூறாவளி போன்றதே மனம். காற்று வீசினால் மரங்கள் அசையும், ஆனால் மலைகள் அசையுமா? நிச்சயம் அசைவதில்லை. அசையும் தன்மை பலவீனத்தையும் அசையாத தன்மை உறுதியையும் காட்டுகிறது. அதேபோல் நமது மனமும் என்றென்றும் உறுதியுடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் கணப்பொழுது கூட தாமதம் ஏதுமின்றி கடலிலே தோன்றிக் கொண்டே இருக்கும் அலைகள் போல மனிதன் மனதிலும் ஆசைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்படி ஆசைகள் பெருகிக் கொண்டே போனால் ஆனந்தம் என்பது சுருங்கிக் கொண்டே போகும். மொத்தத்தில் மனிதன் வாழ்வில் நிம்மதி என்பது ஒரு கட்டத்தில் இல்லாமலேயே போய்விடும். அதன் பின்னர் கவலையை மறக்க புகைப்பது, குடிப்பது போன்ற தீய செயல்களுக்கு அடிமையாகி மன அழுத்தம் மற்றும் இறுக்கத்திற்கு ஆளாகி விடுகிறான் மனிதன். உண்மையிலேயே புகைப்பிடிப்பதால் 10 முதல் 20% வரை மன அழுத்தம் அதிகரிக்கவே செய்கிறது என்பது பல ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய காலகட்டத்தில் நகரப் பகுதிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி எந்நேரமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோன்ற சமயங்களில் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிப்போரும் அவற்றை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருப்போரும் தங்களை அறியாமலேயே ஒருவிதமான மன இறுக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர். அதேபோல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை மனமுவந்து முழு ஈடுபாட்டுடன் விரும்பி செய்தால் மட்டுமே மன இறுக்கம் ஏற்படுவதில்லை. மாறாக இது கடினமான பணியாக இருக்கிறதே, இதை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதே என்று விருப்பமின்றி ஈடுபட்டாலோ அல்லது அந்த வேலை அவர் மீது திணிக்கப்பட்டாலோ கண்டிப்பாக மன இறுக்கம், அழுத்தம் போன்ற பாதிப்புகள் அவனுக்குள் ஏற்படுகின்றன. அது மட்டுமின்றி எந்த ஒரு குறிக்கோளும் செயல்பாடுகளும் இல்லாமல் ஒருவர் இருந்தால் அவரது மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் என்றும், இன்றைய பொருளாதார மாற்றங்கள் மனிதர்களை மன அழுத்தத்திற்கு கொண்டு சென்றுள்ளது என்றும், அதனை எதிர்கொள்ள சரியான பயிற்சி இல்லை என்றும் மனநிலை மருத்துவர்கள் கூறுகின்றனர். இப்படியாக ஒன்றல்ல இரண்டல்ல மனம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாக காரணங்கள் ஏராளம் உண்டு. ஆக ஆரம்பத்திலேயே அதற்கான காரணத்தை கண்டறிந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட முயற்சிக்காது இருப்பது, புகையிலை பொருட்களை அளவுக்கு அதிகமாய் உபயோகிப்பது, பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள்ளேயே அழுத்தி வைப்பது, மனதை இயல்பாக இலகுவாக வைக்காமல் இறுக்கமாகவே வைத்துக் கொள்வது என இஷ்டம் போல் சென்று கொண்டிருந்தால் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதற்கு இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள்.
இவ்வுலகில் வாழ வேண்டிய நெறிகளுடன் வாழ்பவன் வானுலகத்தில் வாழும் தேவர்களுக்கு ஒப்பாவான் என்பதை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளின் மூலமும் ஒருவனது இல்வாழ்வில் மனைவி மக்களிடையே அன்பும் அறம் செய்யும் குணமும் இருந்தால் அதுவே அவ்வாழ்க்கையின் பண்பும் நலனுமாகும் என்பதை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறள் மூலமாகவும் கற்பவன் மறந்தாலும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கத்தில் குறைவடைந்தால் அவனது குடியின் சிறப்பு அழிந்துவிடும் என்பதை மரப்பினும் ஒத்துக்கொள்ளாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்ற குறள் மூலமும் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இக்குறள் நெறிப்படியெல்லாம் நடக்காமல் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி பண்படுத்தப்பட வேண்டிய மனதை புண்படுத்திக் கொண்டதால் குதூகலமாக குடும்பம் நடத்த வேண்டிய இவருக்கு ஏற்பட்ட மனநல பிரச்சனைகள்தான் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். மனம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். மனம் தொடர்கிறது. இதோ தன்னை கடவுள் என்றும் சிவன் என்றும் சொல்லிக் கொள்ளும் இவரை பற்றி இவரது மனைவி என்ன கூறுகிறார் என்பதை இப்போது கேட்போமா? வணக்கம், என் பேர் செல்வி. 2004 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. பொட்லூர்னி கிராமத்தில் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் நடந்து ஒரு வாரம் இருக்கும்போது ஒரு தெரு தள்ளி பாட்டி வீடு இருக்குது. பாட்டி வீட்டுக்கு போகும்போது அவர் எங்கள் சித்தி ஒருத்தவங்க அவங்க வீடோ அவங்க சித்தப்பா கிடையாது, அவங்க என்னை தொட்டு பேசுனதுக்கு அவங்க எப்படி தொட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நிறுத்தி வச்சு 2 குடம் தண்ணியை மேலே ஊற்றி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நைட்டெல்லாம் கதவு பூட்டிட்டு அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி இருக்கும் விடிய காலையில். நான் இனி உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லாத நடந்ததை, நான் அடித்ததை சொல்லாதன்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஆவடி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் அப்பா வேலை செய்கிறாங்க. அங்கே குவார்ட்டர்ஸில் அம்மா இருந்தாங்க. சரின்ட்டு அங்கே திருப்பி மெட்ராஸுக்கு வந்தோம். மெட்ராஸுக்கு ஒரு டெத்துன்னு ஒரு ஃபோன் வந்தது. எங்கள் மாமா ரிலேஷன், எங்கள் மாமா தான் பேசுனாங்க. அவங்க பேசுனதுக்கு அவங்க எப்படி பேசுவாங்க, ஆனால் அம்மா இதுக்கு டெத்துக்கு போயிட்டாங்க. டெத்துக்கு போனதுக்கப்புறம் நாத்தனார் 2 பேரை வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க வரும்போது வீட்டுக்கு ஏதாவது பொருள்லாம் வாங்கிட்டு வரணுமேனு சொல்லிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரேன், கறிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிவிட்டு டெத்துக்கும் போயிட்டு வரேன்னு போயிருந்தாங்க. போயிட்டு வரதுக்குள்ளே நான் வீட்டில் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தனியாக இருந்தோம். அப்பா வேலைக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார், ஃபோன் எதுக்கு பண்ணுறாரு, ஃபோனு உங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அப்போ உனக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யார் யார் கூடலாம் உனக்கு தொடர்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணார். என்னடா டார்ச்சர் பண்ணுறேன்னு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்தோம். அதுக்கப்புறம் லீவு முடித்து அசாமில் வேலையில் இருந்தார், வேலைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் என் மேலே சந்தேகப்பட்டு 2005 செப்டம்பர் மாதம் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் இவர் இந்த மாதிரி சொல்கிறாருன்றதால வீட்டுக்கு பால் போடுறவங்கள நிறுத்தணும், பேப்பர் போடுறவங்கள நிறுத்தணும். அவர் இராணுவத்தில் பணிபுரிஞ்சதுனால அவருக்கு பாட்டில் அவருக்கு மாதத்துக்கு ஒரு 4 பாட்டில் கேன்டீனில் தருவாங்க. அந்த பாட்டிலும் இல்லாமல் இவர் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே குடிக்காகவும் கோயிலாக போகிறதும்
தானாக பேசுகிறதும், ஏன் பேசுகிறீங்க தானா அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான விஷயத்த ஒன்று சொன்னார். நான் தான் கடவுள், நான் தான் சிவன், எனக்கு வந்து கடவுள் வந்து நீ தப்பு பண்ணுறது எல்லாமே காட்சி கொடுக்குறாரு, வல்லக்கோட்டை முருகன் காட்சி கொடுத்தாரு, நீ வந்து அண்ணன் கூட இருந்த, அப்பா கூட இருந்த, நீ அம்மாவும் கூடலாம் நீ போன, காட்சி கொடுத்தாரு அப்படின்னு டார்ச்சர் பண்ணதுனால அம்மா வீட்டில் இப்போ இருக்கிறேன், அப்பா பென்ஷன் வாங்குறாங்க, அதை வச்சுட்டு இருக்கிறேன், கல்யாணம் பண்ணி 2004 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கல்யாணம் பண்ணி விட்டதோடு சரி. ஆனால் பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இன்ன வரைக்கும் என் குழந்தைகள் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி சாப்பிட்றோம், எப்படி குடும்பத்தை நடத்துகிறேன், எப்படி இருக்கிறோன்னு கூட இன்ன வரைக்கும் அவங்க எட்டி பார்த்ததே கிடையாது. அது 2 வருஷமாக பிராத்தல் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறது, எங்கன்னா இருந்துட்டு 100-100க்கு அடிச்சிடுறது. இந்த மாதிரி மாமியார் வீட்டில் மாமியாரும் என் பொண்டாட்டியும் பிராத்தல் பண்ணுறாங்க, நீங்கள் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இவர் வந்து அங்கே வந்து பார்ப்பார், அங்கே வந்து போலீஸ்காரங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே அது மாதிரி எதுவுமே நடக்கலையே, இவர் தான் தானாகவே கற்பனை பண்ணி சொல்கிறாரு, அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போடணும், என்றைக்காக இருந்தாலும் சரி அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தீபாவளிக்கு நவம்பர் மாதம் தீபாவளிக்கு குழந்தைங்களுக்கு பட்டாசு பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். அப்போ வந்திருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து தகவல் சொல்லி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஆவடியிலேயே திரிஞ்சிட்டு இருந்தார். அப்போ உங்களுக்குன்னு தனி ஸ்டேஷன் ஆரம்பிக்க முடியாது, வாரத்திலேயே 4 நாள் 5 நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், உங்களுக்குன்னு தனி ஸ்டேஷன் ஆரம்பிக்க முடியாதுமா, நீங்கள் ஆளுங்க இருக்கிற இடத்துல வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கள்ளிக்குப்பத்தில், அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் சித்தி வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீட்டுக்கு லீஸுக்கு போன இடத்துல 1 வருஷம் நிம்மதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடு லீஸ் முடிஞ்சவொடனே பக்கத்து தெருவுக்கு வாடகைக்கு போனோம். அங்கே வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது, கல்லெடுத்து அடிக்கிறது, வெளியே வர முடியாத தகாத முறையில் பேசுறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க, திருப்பி அவர் வெளியே வந்தோன்னா திருப்பி அதே மாதிரி தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நகராட்சிக்கு வேலை கிடச்சி போனார். வேலை கிடச்சி போனோடனே அங்கே வந்து சம்பளம் ஒரு நாள் லேட்டாக போடுறதுக்கு ஆச்சுன்னு அங்கே இருக்கிற கமிஷனரை அசிங்கமாக பேசியிருக்காரு. அவங்க உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி ஏதோ ஒரு விஷயத்தில் வரி வசூல் செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு, அங்கேயும் பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு 2வது வாட்டி சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணவுடனே இவர் என்ன பண்ணுவார்னா, கோயிலாக போகிறது, நான் தான் கடவுள்ன்றது, நீங்கள் தப்பு பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியுன்றது, சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, ஊருக்கெல்லாம் ஃபோன் போடுறது, எங்கள் சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் போடுறது, இது மாதிரி நீ இங்கே போறியாமே, நீ அங்கே போறியாமே, இங்கே மேயிறாமே, அங்கே மேயிறாமேன்னு கேட்குறது. என்னடா எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்காரேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். அப்போது பக்கத்து வீட்டு பின்னாடி ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி தான் இருந்துச்சு, நான் கீழ்ப்பாக்கம் மணல் காப்பகத்தில் சேர்த்து தான் நல்லாச்சு, நீங்கள் அங்கே கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்குற மாத்திரையை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால், அவர் நைட் டாக்டர் இருந்தார், இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு அனுப்புனார். மறுநாள் வாங்கன்னு சொல்லியிருந்தார். மறுநாள் வந்தோடனே பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு, இவர் வந்து மனநல பாதிச்சிருக்காரு, இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம்னு கேட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது, 4 மாத குழந்தை கையில் இருக்குது, இந்த மாதிரி மிலிட்ரியிலேருந்து என் மேலே சந்தேகப்பட்டு வந்துட்டாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த வார்டில் வந்து ஆல்கஹால் வார்டில் போட்டாங்க. ஆல்கஹால் வார்டில் போட்டோன்னே மாமியார் நாத்தனார் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் வந்து கேரளாலேருந்து சேர்க்க வந்திருக்காங்க, அவர்கிட்ட இருந்த ஃபோனை வாங்கி எங்கள் வீட்டுக்காரரு இந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்து எனக்கு இங்கே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்னை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே, ஆனால் உண்மையாகவே ஃபயர் சர்வீஸுக்கு ஆர்டர் வந்திருக்குது. அந்த ஆர்டரை காமிச்சு இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவரை கூட்டிகிட்டு போனதுலேருந்து இவர் கூட்டிகிட்டு போனாங்களே தவிர கூட வச்சுருந்து கவனிக்கலை, அப்படியே விட்டுட்டாங்க. விட்டு நமக்கு என்ன, அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் மனம் போன போக்கில் திரியறதும், கண்ட இடத்துல சாப்பிட்றதும், தான் இஷ்டத்துக்கு நடக்கிறதும், நம்ம சொல்கிறதும் எதுவுமே அவர் கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம கேட்கணும். அதுவும் நல்ல விதமான பேச்சோ நல்ல விதமான கருத்தோ எதுவுமே இருக்காது. தவறான பேச்சு தவறான கருத்துக்களை தான் சொல்கிறது. குழந்தைங்களை அடிக்கிறது. 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் எனக்கு பல்லு சின்ன வயசில் கரையாக இருந்தது, அதுக்கப்புறமா தான் என் பையனுக்கு இப்போ கரையாக இருக்கதான் இது என் பையன் ஒத்துக்கிட்டாரு. அவ்வளோ ஒரு சித்திரவேதனை, அவ்வளோ ஒரு கொடுமையில் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தோம் அவர்கிட்ட. ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி மணநல காப்பகத்தில் கொண்டு வந்து சேர்த்தோம். மேடம் மோனிகா மேடம் வந்து இப்போ நல்லபடியாக கவனித்து இப்போ ஓரளவு பரவாயில்ல, ஓரளவு அமைதியாக ஆயிட்டார்.
இனி பாதிக்கப்பட்ட இந்த நபர் தன்னை பற்றி என்ன கூறுகிறார் என்பதை கொஞ்சம் கேட்கலாமா? முன்னாள் இராணுவ வீரர், எக்ஸர்வீஸ்மேன். என் பேர் கே சுப்பையா. சொந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு மாதத்திற்கு 4 பாட்டல், 2 ரம் பாட்டல், 1 பிராண்டி, 1 விஸ்கி. இது அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் இறக்கும் வரை உண்டு. இறந்த பின்பும் மனைவிகளுக்கும் வழங்கப்படும். அளவுக்கு மீறி அருந்தியதனால் என் நிலைமை இந்த நிலைமைக்கு உள்ளானது. நான் 4 பாட்டில்களை 10 டேஸ் 10 பாட்டிலையும் காலி செய்து உள்ளேன். இது பெருமை என்று சொல்ல முடியாது. இது சாப்பிட்டு பல துன்பங்கள் அடைந்துள்ளேன். இன்பங்கள் அடைந்ததில்லை, துன்பத்தை அடைந்துள்ளேன். மனம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். மனம் தொடர்கிறது. இப்பிரச்சனை குறித்து மனநல ஆலோசகர் என்ன கூறுகிறார்? இதோ அவரின் கருத்தையும் இப்போது கேட்போம். நீங்க இப்ப பார்த்த மனநல பாதிக்கப்பட்ட இந்த நபர் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மனம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு முதல்ல என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த லேடி வந்தாங்க. அவங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஓப்பனாக பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையோடு இருந்தது. ரொம்ப அவங்க உருக்கமாக பேச ஆரம்பித்தாங்க அவங்களோட பிரச்சனைகளை. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆன முதல் நாளில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா அவங்க கணவர் ஒரு முழு நேரம் அவர் ஒரு ஆல்கஹால் அடிக்டாக இருந்திருக்கிறாரு. அவர் இருந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக அவர் வேலை செய்யும்போது அவருக்கு ரெகுலராக ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஹேபிட் ஃபார்ம் ஆகிட்டு அவர் ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஃபுல்லோ இல்லைன்னா 1.5 ஃபுல்லுன்ற மாதிரி அதிக ஆல்கஹாலை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுவே அவங்களுக்கு நாள்பட பார்த்திங்கன்னா அவரோட மனநல பாதிப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இப்போ அவருக்கு இருக்கிற அந்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லுவோம். அந்த பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரெனியா அந்த சிம்டம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவரோட ட்ரிங்க்ஸை ரெகுலர் எடுத்ததுனால அந்த ஹைப்போமேனியாவுக்கும் மேனியாவுக்கும் அவரோட பிரச்சனைகள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் மனசில் இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் தான் கடவுள், நான் தான் முருகப்பெருமான், நான் என்கிட்ட தான் எல்லா சக்திகளும் இருக்குது, நான் நினச்சா மற்றவங்க மனசில் இருக்கிறத என்னால் ரீட் பண்ண முடியுன்ற மாதிரி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது நாள்பட அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் அவர் ஏதோ பேசுகிறாரு, உளர்றாரு, குடிச்சு உளர்றாருன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அது பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரெனியான்ற ஒரு மனநல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரெனியாவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சந்தேக நோய். அது ஒரு முழுநிலை சந்தேக நோய். அது பர்டிகுலராக அவரோட ஒய்ஃப் மேலே அவருக்கு அந்த சந்தேக நோய் பரவலாக ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னா அவங்க ஒய்ஃபே பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க, பலரோட தொடர்பு வச்சுக்கிறாங்க, பலர்கிட்ட செக்ஷுவலாக அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் நம்ப ஆரம்பிக்கிறார். அதை நம்ப ஆரம்பிச்சதும் இல்லாமல் அவரே 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவரோட பிரச்சனைகளை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். என்னன்னா இதே மாதிரி என் ஒய்ஃபை ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க, அவங்க மாமனாரும் இவங்களும் சேர்ந்து 2 பேரும் ப்ராஸ்டியூஷன் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவரே ஃபோனுக்கு பண்ணி சொல்லும்போது போலீஸ் அந்த இடத்துல பார்த்துக்கப்புறமா தான் தெரியுது அவங்க ஒய்ஃபை எல்லாரும் பேசும்போது தான் இவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த பாதிப்பினால தான் இவர் இப்படிலாம் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் வார்ன் பண்ணுறாங்க போலீஸ். என்னென்னா இந்த மாதிரி ஆளை எதுக்கு இப்படி வச்சுருக்கிறீங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஆலோசனை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க இந்த பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு மனநல காப்பகத்தில் அவங்கள சேர்க்குறாங்க. சேர்த்து ட்ரீட் பண்ணி அவருக்கு சில மாத்திரைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மனநல பாதிப்புக்கு உண்டான மாத்திரைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ட்ரீட்மெண்ட் ப்ரொலாங்காக போயின்னு இருக்கிற அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஆஃப் லேட் உங்கள் ஒய்ஃப் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்பவும் அவர் அதே சந்தேக எண்ணத்தோடு தான் அவரை பார்க்குறாங்க, ஒய்ஃபை பார்க்குறாங்க. நீ என்னை வேணும்ட்டு நீ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்காக தான் என்னை இதுமாதிரி ஹாஸ்டலில் போட்ட, என்னை இதுமாதிரி மனநல காப்பாற்றல் போட்டிருக்கிற, நீ பக்காவாக நீ இதுமாதிரி தப்பான ஒரு உறவில் நீ ஈடுபடுறன்ற மாதிரி திரும்ப அந்த லேடியை அவர் மனசு நோக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். காரணம் பார்த்திங்கன்னா அவர் இந்த பேரனாய்டு ஸ்கிசோஃப்ரெனியான்ற அந்த மனநோய் அவருக்கு சிவியராக இருந்ததுனால அவருக்கு அவர் மனைவி மேலே மட்டும் அதிகப்படியான ஒரு சந்தேகம் பரவி இருக்குது இந்த இடத்துல. இது நாள்பட அவர் குடியும் விடாதனால தான் இந்த வியாதியோட தன்மை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மனநல பாதிப்புக்கு முக்கியமான காரணம் அவர் ரெகுலராக குடிச்சிருந்த ஒரு ஹேபிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. அவர் இருந்த சூழ்நிலை, அவர் மிலிட்ரியில் இருந்த சூழ்நிலையும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி விஷயங்களை அவருக்கு தெரிவித்ததும் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. சந்தேகன்றது ஒரு சாதாரண விஷயம் தானே. ஏன்னா நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க வாழ்க்கையில்.
அப்படி இருக்கும்போது இதை ஒண்டி நம்ம எப்படி வியாதின்னு சொல்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து சந்தேக நோயின்றதை நம்ம வந்து பேரனாய்டு சிம்டம்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு சில வகையான அறிகுறிகள் இருக்குது. இல்லை மனநோயை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில வகையான அறிகுறிகள் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தூக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்காது. 15 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூங்காமல் அவங்க முழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அரை தூக்கத்தில் வந்து முழிச்சு வந்து அவங்க வந்து எழுந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க பழக்க வழக்கங்கள்ன்றது அவங்க ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பேச்சு அவங்க நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்துன்னு அவங்களுக்குன்னு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்திப்பாங்க. இது டார்க்கான ரூமை ப்ரிஃபர் பண்ணுறது, யாரோட பேசுகிறத வந்து அதிகமாக விரும்பாமல் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்தேகப்படுறது, இப்படி தான் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இது நாள்பட பார்த்தீங்கன்னா இதுவே வந்து அவங்களுக்கு வந்து சந்தேக நோயோ இல்லை ஒரு மனச்சிதை நோயோ உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது. இந்த மாதிரி பேஷண்ட் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவங்க தூக்கமின்மைன்ற அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லையா அடுத்த கட்டத்தில் அவங்களோட நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிஹேவியர் மாடிஃபிகேஷன், பிஹேவியர்ஸ் மாறுது பாருங்கள், அவங்க நடவடிக்கைகள் மாறும்போது அதை வச்சு வீட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்கள வந்து ஒரு மனநல மருத்துவரையோ இல்லை மனநல ஆலோசனையோ அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் சிம்டம்ஸுக்கு நம்ம வந்து மெடிசன் ரொம்ப முக்கியமாக இதில் கொடுக்குறோம். தேவைப்படுறப்போ நம்ம வந்து கவுன்சிலிங்கும் கொடுத்து அவங்க நினைக்கிற அந்த விஷயங்கள் வந்து கற்பனை தான், அது வந்து ஒரு டெலிஷனால தான் அவங்க மனைவி மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க, இது உண்மை கிடையாது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதனாலேயே அவங்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ECT எலக்ட்ரோ கன்வென்ஷனல் தெரப்பின்னு சொல்கிற ஒரு வகையான ட்ரீட்மெண்ட், இது கால் ஷாக் ட்ரீட்மெண்ட். இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் இந்த பேஷண்ட்டுக்கு இப்போ நம்ம கொடுத்துட்டுருக்குறோம். அதோட சைடில் வந்து கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டுருக்குறோம், மெடிசனும் கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ இந்த 3 ட்ரீட்மெண்ட்டையும் கம்பைண்டாக இந்த பேஷண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக படிப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் வந்து ஒரு நார்மல் சகஜ லைஃப்க்கு வரதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க ரசாயனத்தை கொஞ்சமாக மாற்றி அவங்க சகஜ வாழ்க்கையில் அவங்க மனைவி மேலே இருக்கிற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சந்தேகம் தான், இது வந்து என்னோட உண்மையான விஷயம் கிடையாது, இது என்னோட மனநல பாதிப்புனால ஏற்படுற ஒரு பாதிப்பு தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்க மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இன் ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். வாரத்தின் 6 நாட்களும் பணி நிமித்தமான பயணங்கள், அதிகமான பொறுப்புகள், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் என இடைவிடாது ஓடிக்கொண்டே இருந்தாலும் விடுமுறை நாளிலாவது கடற்கரை போன்ற பகுதிகளுக்கு சென்று மனம் விட்டு பேசி வாய்விட்டு சிரித்து இயற்கையை ரசித்து இறுக்கத்தை தளர்த்தி மனதை இலகுவாக வைத்துக் கொள்ளலாம். அத்துடன் மனிதன் தனது கடந்த கால வெற்றிகளை மனதில் நினைத்துக் கொண்டே இருப்பதன் மூலமாகவும் நகைச்சுவை உணர்வுடன் திட்டமிட்டு காரியங்களை செய்து வருவதன் மூலமும் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளலாம். ஆகவே வாழும் நாட்கள் வளமாக அமைய நாளும் நமது மனதை நலமாக வைத்துக் கொள்வோம். மனநலம் காப்போம், மனிதநேயம் வளர்ப்போம். என் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்க மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, சென்னை 600006, மின்னஞ்சல் முகவரி prgm@makkal.tv.